வணக்கம் நண்பர்களே. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற பாட்டு கேட்ட உடனே மனசுல கிராமத்து பச்சை மண்ணோட வாசனையும் கள்ளம் கபடம் இல்லாத காதலின் அழகையும் உணர வைக்கக்கூடிய ஒரு அழகான காதல் கீதம். அது வேற எதுவும் இல்ல, ஷங்கர் இயக்கத்துல ஏ.ஆர். ரஹ்மான் இசையில அர்ஜுன் மனிஷா கொய்ராலா நடிச்ச முதல்வன் படத்துல வர உழுந்து வெதுக்கையிலே பாட்டுதான். இந்த பாடலின் பெரிய பலமே கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் வரிகள்தான். காதலை எவ்ளோ எளிமையாகவும் அழகாவும் சொல்ல முடியும்னு இந்த பாட்டுல அவர் நிரூபிச்சிருப்பாரு. கிராமத்து வாழ்வியலையும் காதலையும் கலந்து கொடுத்திருப்பாரு. உழுந்து விதக்கையிலே சுத்தி ஊத காத்து அடிக்கையிலேன்னு ஆரம்பிக்கிற இந்த வரியே கிராமிய வாழ்வியலின் அழக வரிப்படுத்துகிறது. காதலியின் பயணம் வயல்வெளிகள் சூழ உழுந்து பயிரிடும் காலத்தில் குளிர்ந்த காற்று வீசும் சூழல்ல ஆரம்பிக்கிறது. காதல் மனநிலையில உள்ள ஒரு பெண்ணு தான் பார்க்கும் அத்தனை நிகழ்வுகளையும் தனக்கு சாதகமான சகுனங்களாகவே பார்ப்பாள். இந்த வரிகள்ல கவிப்பேரரசு வைரமுத்து அதை மிக அழகாக பதிவு செய்துள்ளார். வெக்கப்படப்பில் கவலை கத்து, அதாவது பயிர்களை போட்டு மூடிய குவியலில் பல்லி சத்தம் போடுவது, வலது பக்கம் கருடன் மட்டமிடுவது, தெருவோரம் நிறைகுடம் பார்க்கும், அதாவது தண்ணிய நிறைஞ்ச குடத்தை பார்ப்பது, ஒரு பூக்காரி எதிரே வருவது, பசும்பால் மாடு கிடைக்கிறது, பசுமையான பால் தரும் மாடு கடந்து செல்வது. இந்த சகுனங்களை கண்டதாலதான் நெஞ்சுக்குழி பூத்து போரி நின்ற நாயகி தன் மனதின் சந்தோஷத்தையும் காதலின் உதயத்தையும் வெளிப்படுத்துகிறார். இறுதியில் தான் கண்ட இந்த நல்ல சகுனங்கள் அனைத்தும் இந்த சிறுமியின் வழியே தெய்வம் புகுந்து வரம் தருமோ என்று கேட்பது, தன் காதல் கைகூடுமா என்ற ஆவலையும் அது தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற ஏக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த பாட்டு வைரமுத்துவோடன் அற்புதமான வரிகள், ஏ.ஆர். ரஹ்மானுடைய மென்மையான கிராமியமானம் கமழும் இசை, ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுவர்ணரதாவோட இனிமையான குரல், இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் இந்த உழுந்து விதக்கையிலே பாடல். ஒவ்வொரு வரையிலும் ஒரு கிராமத்து காட்சி, ஒரு புதிய உணர்வு, ஒரு உன்னதமான காதல். வைரமுத்தோட கவிதைங்களுக்கு அடிமையா இருந்தாலும் சரி, இல்லனா சிம்பிளா ஒரு அழகான தமிழ் பாட்டு கேட்கணும்னு நினைச்சா கூட இந்த பாட்டு கேட்டு பாருங்க. கண்டிப்பா நீங்க காதலோட ஆழத்தை இன்னும் அதிகமா உணர்வீங்க. இந்த பாட்டோட எந்த வரி உங்களை ரொம்ப கவர்ந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, டாடா.